வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு நேர்காணல் நம்மளோட சந்திக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவை சேர்ந்த மாநில மாணவர் அணி துணை செயலாளர் தமிழ்கா அமுதரசன். வணக்கம் சார். வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்று 48 மணி நேரத்துக்குள்ளே ஒரு கண்டன குரல் இப்போதைக்கு எழுந்திருக்கு. காங்கிரஸ் சைட்ல இருந்து இல்ல, ஆர்எஸ்எஸ் ஓட தலைவரான மோகன் பகவத் தான் இந்த ஒரு கண்டன குரலை எழுப்பியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு இடையில கடுமையான மோதல் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய செய்தி. இன்றைக்கு அந்த செய்தி வீதிக்கு வந்துடுச்சு, சண்டை வீதிக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல வந்திருக்கக்கூடிய செய்தி மோகன் பகவத்தினுடைய அந்த காணொளி காட்சி எல்லா செய்தி தொலைக்காட்சிகள்லையும் போயிட்டு இருக்குது. அதாவது மணிப்பூர் பற்றி இன்னும் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, அதை அணைக்கக்கூடிய வேலையை யார் செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இது மறைமுகமாக மோடியை தாக்கக்கூடிய ஒரு பேச்சாக தான் நம்ம பார்க்க முடியும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்பாகவும் அந்த மணிப்பூர் பிரச்சனை தொடர்ந்து எழுந்துட்டு இருந்த பொழுது இதை பற்றி பேசல. யாரு? மோகன் பகவத், ஆர்எஸ்எஸ் தலைவர். இப்போ மோடி 3வது முறையாக பிரதமராகி இன்றைக்கு 3வது நாள்ல பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, உண்மையான சேவகர்கள் ரொம்ப அகங்காரமா மற்றவர்களை மற்றவர்களுடைய மனசு புண்படும்படி எல்லாம் பேச மாட்டாங்க. அதாவது ஆர்எஸ்எஸ் காரவங்க யாரும் மற்றவர்களை புண்படும்படி பேச மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் வெறுப்பெல்லாம் பேச மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கிறாரு. தொடர்ந்து தேர்தல் பரப்புரை தொடங்கிய நேரத்திலிருந்து இப்பொழுது வரைக்கும் பாஜக ஆர்எஸ்எஸ் இடையில கடுமையான மோதல் இருந்துட்டு இருக்குங்கிற தகவல் தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. நீங்க ஜேபி நட்டா கிட்டையும் அமித்ஷா கிட்டையும் தேர்தலுக்கு முன்பாக பத்திரிகையாளர்கள் கேட்கிறப்ப இதே கேள்வி, பாஜக ஆர்எஸ்எஸ் சண்டை இருக்குதா, நீங்க இன்னும் ஆர்எஸ்எஸ் நம்பி இருக்கீங்களா அப்படின்னப்ப ஜேபி நட்டாவும் அமித்ஷாவும் என்ன தகவல் சொன்னாங்கன்னா, நாங்க ஒரு காலத்துல அவர்களை நம்பி இருந்தோம், ஆனா இப்போ நாங்க தனியா வளர்ந்துட்டோம், அவங்கள நம்பி இருக்க வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிறத சொன்னாங்க. இப்போ பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இடையில ஒரு அதிகார சண்டை நடந்துட்டு இருக்குது. யார் முடிவெடுக்கக்கூடியது, யார் பிரதமர்களை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சண்டை மிக கடுமையாக நடந்துட்டு இருக்கிறத அந்த செய்திகள்லாம் பார்த்தோம். இன்னைக்கு அந்த செய்தி வெளியில வந்துடுச்சு. ஏன்னா மோடி 3வது முறையாக பிரதமர் ஆவறத ஆர்எஸ்எஸ் விரும்பல அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவர்களுடைய சாய்ஸ் வேறையா இருந்தது. இப்ப மோடியினுடைய பாஜகவினுடைய சாய்ஸ், இவர் எப்படி முரளி மனோகர் ஜோஷி, அத்வானி எல்லாத்தையும் ஓரங்கட்டி இந்த கட்சியில இருந்து துரத்துனாங்களோ பாஜகவுல இருந்து, அதே போல இப்ப ஆர்எஸ்எஸ்ஸையும் பிரிக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் நீ சொல்லி நான் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மனநிலையில இன்னைக்கு மோடி வந்துட்டாரு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு பாஜக ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய செய்தியா இருக்குது. மோடியை பொறுத்த வரைக்கும் இப்ப அவர் கடவுள் ஆயிட்டாரு. தொண்டரா இருக்கிற மனுஷனா இருக்கிற வரைக்கும் ஆர்எஸ்எஸ் தொண்டரா இருந்தாரு. இப்ப கடவுள் ஆயிட்டதுனால நீங்க தான் என்ன கும்பிடணும், நான் உங்களை கும்பிட வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற மனநிலையில இப்ப மோடி இருக்கிறதாக பாஜகவினரை இன்னைக்கு எழுதுறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இது நான் இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் சண்டையினால இப்ப நாட்டுக்கு எந்த நல்லதும் நடக்க போறது கிடையாது. என்ன நடக்க போகுதுன்னா, அதிகார சண்டை நடந்துட்டு இருக்கு 2 பேருக்கும். யார் அதிகாரத்தை தக்க வைக்கிறது, யாருடைய கமெண்ட்டுக்கு யார் உபே பண்றது அப்படிங்கிற ஒரு சண்டை நடந்துட்டு இருக்குது. ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய ஆட்சியை கவிழ்த்துடும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் சொல்றாங்க. பாஜகவினுடைய மோடி தலைமையில இருக்கக்கூடிய பாஜக ஆர்எஸ்எஸ் வீழ்த்திடும் அப்படின்னு மோடியினுடைய தொண்டர்கள் சொல்றாங்க. ஆக இந்த அதிகார சண்டை எங்க போய் நிக்குது அப்படின்னு பொறுத்து இருந்துதான் நம்ம பார்க்கணும். இந்த ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பெரும் தலைவலியா இந்தியா கூட்டணி ஒரு எதிர்கட்சியா பெருசா இருக்கு, அதுதான் ஒரு பெரும் தலைவலியா இருக்கும்னு நினைக்கும் போது இப்போ ஆர்எஸ்எஸ் இந்த ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க. இந்த ஒரு எதிர்ப்பு குரல் ஏன் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதுதான் எதிர்ப்பு குரல் அதிகார சண்டை தான். இந்தியா கூட்டணி தான் பாஜக மோடிக்கு இப்போ பயம் மோடியினுடைய பயத்துக்கு காரணம், பாஜகவினுடைய பயத்துக்கு காரணம் மிகப்பெரிய த்ரெட்டா இருக்கிறது அவங்களுக்கு இந்தியா கூட்டணி தான். ஏன்னா இந்த அளவிற்கு கடுமையான ஒரு எதிர்கட்சியாக, வலிமையான ஒரு எதிர்கட்சியாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் இருக்கிறாங்க நாடாளுமன்றத்துல. இதற்கு முன்பாக இருந்த நாடாளுமன்ற இப்ப 2014லயோ 2019லயோ அந்த மாதிரியான ஒரு சூழல் கிடையாது. புரூட்டல் மெஜாரிட்டியோட இருந்தாங்க. என்ன திட்டங்கள் வேண்டுமானாலும் அவர்களெல்லாம் நடைமுறைப்படுத்த முடிஞ்சிச்சு. எல்லா சட்டங்களையும் எதிர்கட்சிகளினுடைய குரல்களை கேட்காமலே, அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வராமலே அதை நடைமுறைப்படுத்த முடியதா இருந்தது. ஆனா இன்னைக்கு இந்தியா கூட்டணி ஆர்எஸ்எஸ் மட்டும் கிடையாது, அவருடைய கூட்டணியில இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாருமே அவருக்கு ஒரு மிகப்பெரிய திரட்டு தான். ஏன்னா ஏற்கனவே இப்ப சபாநாயகர் கேட்டாங்க, அதே போல முக்கியமான அமைச்சரவைகள் கேட்டாங்க. இப்ப அதெல்லாம் எதுவுமே கொடுக்காம ஏதோ நாம்கே வைஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது இல்லாம இப்ப
ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அந்த கட்சியும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போர்க்கொடியை தூக்கி இருக்குது. ஏற்கனவே அஜித் பவாருக்கு முக்கியமான பொறுப்பு கொடுக்கல அவருடைய எம்பிக்குன்னு சொல்லிட்டு அவரு போர்க்கொடி தூக்கிட்டு இருந்தாரு. இப்போ ஏக்நாத் ஷிண்டேவும் என்ன சொல்லியிருக்கிறாரு, 7 எம்பிக்கள் நாங்க வச்சிருக்கோம், எங்களுக்கு வந்து ஒரு இணையமைச்சர் மட்டும் தான் கொடுத்துருக்கிறீங்களா, அதனால எங்களால ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைக்கு மகாராஷ்டிரால ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அந்த எம்பிக்கள் கூட்டம் வந்து நடந்திருக்குது. அதுல அவர்கள் பேசியிருக்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தொடர்ந்து வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வெயிட் பண்ணி நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த ஷஃபிள்குள்ளார முக்கியமான பொறுப்பு மத்திய அமைச்சர் கொடுக்கல அப்படின்னு சொன்னா நாம அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆதரவை பற்றி ரீகன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற அளவில் அப்ப இந்தியா கூட்டணிக்கு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதற்கான வாய்ப்புகளும் மிக குறைவு. ஆனா பாஜகவிற்கு அந்த வாய்ப்பு இருக்காது, ஆதரவு இருக்காது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா எந்தெந்த மாநிலத்துல எல்லாம் கட்சிகளை உடைச்சி தனியா ஒரு கட்சியை உருவாக்கி அதனுடைய சப்போர்ட்ல இன்னைக்கு பாஜக நின்றுட்டு இருக்குது. இன்றைக்கு அதிகார சண்டை ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் ஒரு பக்கம் குடைச்சல் கொடுத்துட்டு இருக்குது பாஜகவுக்கு. அவர்கள் சொல்றவங்களுக்குள்ள தான் அமைச்சர், அவங்க சொல்றவங்க தான் பிரதமர் வரைக்கும் எதிர்பார்த்தாங்க. இப்ப பிரதமர் முடியல, அதனால அமைச்சரவையில இந்த இப்ப கொடுத்திருக்கக்கூடிய அமைச்சரவையினுடைய அந்த லிஸ்ட் ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்கல, மோகன் பகவத்துக்கு பிடிக்கல அப்படிங்கிற தகவல் வெளியில வந்துட்டு இருக்கு. இப்போ ஆர்எஸ்எஸ் ஒரு பக்கம் அமைச்சரவையில அவர்கள் விரும்பிய ஆட்கள் இருக்கணும் முக்கிய பொறுப்புகள்லன்னு நினைக்கிறாங்க. அதே போல சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் அவர்களுக்கு மிக முக்கியமான துறைகள் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத அவர்கள் இப்ப அமைச்சரவை அறிவிச்சிட்டாலும் கூட தொடர்ந்து என்ன துறைகளை பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த சண்டை போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல இவர் மோடி பாஜகவும் எதிர்பார்க்காத விதமா அஜித் பவாரும் ஏக்நாத் ஷிண்டேவும் இப்போ அதே மாதிரி போர்க்குடியை தூக்கி இருக்கிறாங்க. அப்போ இந்த மோடி ரொம்ப பெருமையோட சொல்லிட்டாரு, இது பெரிய அளவுல வலிமையான கூட்டணியாக நிதிஷ் நாயுடு டிபெண்ட் அலையன்ஸ் என்டி அலையன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப அது இப்போ இந்த முல்லை மலர்ந்தவுடன் அறுபட்ட முல்லை போலன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த மாதிரி இப்போ பதவி ஏத்துட்டாரு. ஆனா எத்தனை நாளைக்கு போகும், மாத கணக்கு ஆண்டு கணக்குன்னு சொன்னாங்க. இப்ப நாள் கணக்கு பார்க்க வேண்டிய அளவிற்கு மோடியினுடைய அந்த 3.0 அப்படிங்கிறது இருக்குது. இது ஒரு 3 மாசம் 100 நாள் தாண்டிட்டாலே வந்து லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு படத்துல சொல்ற மாதிரி மோடிக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான். 100 நாள் தாண்டுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இருக்கு. அதே மாதிரி கடந்த காலங்கள்ல பிரதமர் மோடி அவர்கள் பதவி ஏற்றோடனே அமைச்சர்களும் பதவி ஏற்பாங்க, கூடவே அவங்களோட இலாக்கள் என்னன்னு சொல்லிட்டு அப்படியே அறிவிச்சிருவாங்க. பட் ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களோட இலாக்கள் என்னன்னு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவன் வந்து எப்பவுமே மாறாது. அந்த மாதிரி தான் இந்த ஒரு பிஜேபியோட 3.0 இந்த ஒரு சர்க்காரும் எந்த ஒரு அமைச்சர்களுமே மாறாம அதே இலாக்காக்கள் தான் கொடுத்துருக்காங்க. இத ஒரு ரிவ்யூவா நீங்க எப்படி சொல்லுவீங்க? இந்த ஒரு அமைச்சர் ரிவ்யூவை நீங்க எப்படி பாப்பீங்க? அதாவது இதனால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இதற்கு நிதியமைச்சர் ஏற்கனவே இருந்தவங்களை தான் போட்டிருக்கிறாங்க. அந்த அம்மாட்ட நீங்க போய் என்ன போய் கேட்டாலும் நான் வந்து பூண்டு வெங்காயம் சாப்பிட மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம ஜிஎஸ்டின்னா கடையில் போய் இட்லி வாங்கிக்க அப்படிம்பாங்க. இப்போ முடிஞ்ச வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய நிதியமைச்சர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மூட்டைப்பூச்சி மாதிரி, அதாவது எளிய மக்களுடைய முதுகில் இருக்கக்கூடிய ரத்தத்தை உரிகிற மாதிரி இந்த நிதியமைச்சர் இந்த பாஜக ஒன்றிய அரசு என்ன பண்ணுச்சு இது வரைக்கும் அப்படின்னு சொன்னா, உழைக்கக்கூடிய மக்கள் மிடில் கிளாஸினுடைய அவங்க கிட்ட வரி மேல வரி போட்டு அவர்களை சுரண்டக்கூடிய வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப தொடர்ந்து அந்த கட்சியை சார்ந்த அந்த சித்தாந்தத்தை சார்ந்த சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள்லாம் நிர்மலா சீதாராமனுக்கு நிதித்துறையில 1% கூட அறிவு கிடையாது, அது 0 நாலேஜ் அப்படின்னாங்க. அவங்களுடைய கணவர் பரக்லா பிரபாகர் அவரும் வந்து மிக கடுமையா சாடினாங்க. அதே போல நீங்க தேர்தல் சமயத்துல ஒரு டாக்ஸ் பேயர் ஒரு ஆண்டர்பிரனர் வந்து மகாராஷ்டிராவில் நடந்த அந்த கான்க்ளேவ்ல நிதியமைச்சர்கிட்ட கேட்குறப்ப, எங்களுடைய பிஸ்னஸ்ல நீங்க ஸ்லீப்பர் பார்ட்னர்மா இருக்கிறீங்க, எல்லாமே நீங்க கவர்மெண்ட் எங்களுடைய டாக்ஸ் மூலமா எடுத்துக்குது அப்படின்னு சொல்றப்ப அதுக்கு அவங்களுக்கு பதில் சொல்லவே தெரியல. இதுதான் நிதியமைச்சரனுடைய யோகிதை. நிர்மலா சீதாராமனுடைய யோகிதை என்ன அப்படின்னா, ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒருத்தர் கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல. அவங்க தான் இன்னைக்கு மீண்டும் வந்து நிதியமைச்சராக இருக்கிறாங்க. இப்போ நீங்க ரோட்ல சண்டை போடுறதுக்கு போயிட்டு எதிர்கட்சிகளோட கட்டி புராண்டி சண்டை போடுறதுக்கு அரசியல் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் உங்களுக்கு தமிழிசை போன்ற சூத்திர ஜாதியை சார்ந்தவங்க வேணும். உங்களுக்கு நிதியமைச்சர் ஆகிறதுக்கு பெரிய அமைச்சர் ஆகிறதுக்கு நீங்க ராஜ்யசபா மூலமா மக்களையே சந்திக்காம மக்களினுடைய வழி வேதனையை தெரியாம கள நிலவரம் தெரியாம வேர்க்காம கொல்லாம சொகுசா ஒருத்தவங்களை கொண்டு போய் தூக்கி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இதுதான் சனாதனம், இந்த இடத்துல தான் வாழுது அப்படிங்கிற இதை தான் உயர்த்தி பிடிக்குது பாஜக அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம்.
நீங்க தோத்தவங்களுக்கு இல்ல தோத்தவங்களை நீங்க கன்சிடர் பண்ணல அப்படின்னா, இப்ப நீங்க எல்முருகன்லாம் தோத்து போய் தான் இருக்கிறாரு. அது ஒரு அடையாள அரசியலுக்காக அவரை கையில் எடுக்கிறது போல, இந்த மாதிரி நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் இவங்களெல்லாம் என்ன பிரயோஜனம் இருக்குது? இதுக்கு முன்பாக என்னவா இருந்தாங்க? இதே பொறுப்புகள்ல தான் இருந்தாங்க. அதனால நாட்டுக்கு எந்த பயனும் நடக்கல. அதே தான் இப்ப மறுபடியும் தொடர்ந்து இருக்கிறாங்க. ஆகையினால இது நம்ம எதிர்பார்த்தது தான். இதை நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும். அதே மாதிரி சந்திரபாபு நாயுடும் சரி, நிதிஷ்குமார் அவர்களும் சரி, ஒரு முக்கியமான அமைச்சர் பதவிகள தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து செய்திகள் வந்து வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அமித்ஷா அவர்களுக்கு உள்துறை அமைச்சருக்கு வந்து குடுக்கக்கூடாது. இந்த மாரி ஒரு விஷயங்களும் தொடர்ந்து வெளிய வந்துச்சு தான் சொல்லணும். பட் அது எல்லாத்துக்கும் எதிர்மாறா தான் இப்போ இந்த ஒரு அமைச்சர் வந்து லிஸ்ட் வந்து வெளிய வந்திருக்கு. என்ன ஒரு காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல இந்த அமைச்சரவையிலேயே நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் மிக கடுமையான மன உளைச்சல் டென்ஷன்ல இருக்கிறாங்க, அப்செட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் தான் வந்திருக்குது. காரணம் என்னன்னா, அவங்க தொடர்ந்து உள்துறை அமைச்சகம் கேட்டாங்க, நிதித்துறை கேட்டாங்க, அதே மாதிரி சபாநாயகர் கேட்டாங்க. ஏன்னா நீங்க உள்துறை அமித்ஷா கையில இருக்கிறதுனால தானே நீங்க எல்லா மாநிலங்கள்லயும் இருக்கக்கூடிய கட்சிகளை உடைக்க முடியுது, அவர்களை மிரட்ட முடியுது. மிரட்டி அவங்க மேல இருக்கக்கூடிய வழக்குகள் நிதித்துறையையும் அதே போல உள்துறையையும் கையில வச்சுக்கிட்டு எல்லா மாநிலங்கள்லையும் பூந்து விளையாடினாங்க. மாநில கட்சிகள்லாம் உடைக்கக்கூடிய வேலைகளை செஞ்சாங்க. அந்த கட்சியினுடைய தலைவர்களை கைது செஞ்சாங்க. பேரம் பணிஞ்சவங்களை மறுபடியும் இங்க கொண்டு வந்துட்டாங்க. ஏக்நாத் ஷிண்டேவா இருக்கலாம், இப்ப ஓபிஎஸ்ஸா இருக்கலாம். அதே போல எல்லா மாநிலங்கள்லயும் இருக்குது. அப்ப இதுக்கு முக்கியமான காரணம் உள்துறையும் நிதித்துறையும் தான் அப்படிங்கிறதுனாலதான். 2வது சபாநாயகர் அப்படிங்கிறவர் அதனுடைய பவர் நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். அப்ப இது மூணுத்தையும் வச்சுக்கிட்டு தான் கட்சிகளை உடைக்கக்கூடிய வேலையை பாஜக செஞ்சுச்சு. இப்ப மோடி மேல ஏற்கனவே நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத அவர்கள் இந்த துறைகளை டிமாண்ட் பண்ணதுக்கான காரணம். ஏன்னா மோடியினுடைய செயல்பாடு, பாஜகனுடைய செயல்பாடுகள் இதற்கு முன்பாக அவர்களும் பார்த்திருக்கிறாங்க. அப்ப இவர் மேல பாஜக மேல நம்பிக்கை இல்லாததுனால, என்னதான் கூட்டணியில யாரு கூட பாஜக எந்த கட்சியோட போய் கூட்டணி வச்சுக்குதோ அவங்க பாஜக ஒரு ஒட்டுண்ணி மாதிரி, அதனுடைய சத்துக்கள் முழுவதையும் உறிஞ்சிடுற மாதிரி ஒட்டுண்ணிகள். பாஜக என்ன பண்ணா அந்த கட்சியை யாரோட கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த கட்சியை கபலீகரம் பண்ணி இவங்க பக்கம் கொண்டு வந்துருவாங்க எல்லாரையும். இப்போ அதிமுகவை பார்க்குறோம், அதே போல நீங்க சிவசேனாலாம் பார்க்கலாம், அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். மற்ற மாநிலங்களே அதே மாதிரி தான். அப்ப அந்த பயம் ஏற்கனவே சந்திரபாபு நாயுடுக்கு இருக்கிறதுனால, நிதிஷ்குமார் இருக்கிறதுனால தான் ரொம்ப கடுமையான கோரிக்கைகளை வச்சாங்க. ஆனா இப்ப அலாட் பண்ணியிருக்கக்கூடிய அமைச்சிருக்கக்கூடிய அமைச்சரவையில சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் உடன்பாடு இல்லை, அவர்கள் ஏற்கனவே அப்செட்ல இருக்கிறாங்க அப்படின்னு தான் நமக்கு செய்திகள் வருது. இப்போ தொடர்ந்து ஏற்கனவே நம்ம பேசினது போல தொடர்ந்து அடுத்தடுத்த பொறுப்புகளை, மிக முக்கியமான பொறுப்புகளை நம்ம டிமாண்ட் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அதை சந்திரபாபு நாயுடு விட மாட்டாரு, அதே போல நிதிஷ்குமாரும் விட மாட்டாரு. இப்போ பிரபலமான பத்திரிகையாளர்கள் வச்சிருக்கக்கூடிய கருத்து கூட, அமைச்சரவையினுடைய எந்த அரசு பலகீனமாக இருக்கோ அந்த அரசினுடைய அமைச்சரவைகள்ல தான் ரொம்ப அதிகமா பெருகிக்கிட்டே போகும். 2014 மிக குறைவான அளவுல அமைச்சர்கள் இருந்தாங்க. அதே போல 2019 கொஞ்சம் அதிகமானுச்சு. இப்ப 2024 இன்னும் அதிகமாக இருக்கு நம்பர்ஸ். இப்போ அந்த அரசினுடைய பாஜக, மோடி, என்டிஏ நிதிஷ் நாயுடு டிபெண்டன்ட் அலையன்ஸுடைய வீக்னஸ் இதுல இருந்து நமக்கு நன்றாக தெரியுது அப்படின்னா அரசியல் விமர்சகர்கள், ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் கணிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே அமைச்சிருக்கக்கூடிய அமைச்சரவை வீக்கு, அமைச்சரவையில இடம் கிடைக்கலன்னு நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் கடுமையான மன உளைச்சல். அஜித் பவார், அதே போல ஏக்நாத் ஷிண்டே இப்ப போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் கத்தி வச்சுட்டு நின்றுட்டு இருக்குது. இதையெல்லாம் தாண்டி பாஜகவினுடைய இந்த மோடியினுடைய 3.0 100 நாளை தாண்டுனுச்சு அப்படின்னா அப்புறம் நம்ம சபாஷ் தான் சொல்லணும். ஸோ நீங்க சொன்னபடியே தான் பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்று ஒரு 3 நாள் கூட முழுசா முடியல. அதுக்குள்ள அவருக்கு எல்லா பக்கத்துல இருந்து ஒரு சிக்கல்கள் நிறையவே வந்துட்டு இருக்கு. ஸோ வரக்கூடிய நாட்களில் இன்னும் வேற என்னென்ன சிக்கல்கள் வரப்போது கூட அவருக்கே இன்னும் தெரியாம கூட இருக்கலாம். உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களோட நிறைய விஷயம் பகிர்ந்து ரொம்ப நன்றி.